வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நம்ம மசனக்குடியிலேருந்து சிங்காரா ரோட்டில் அனிமல் சைட்டிங்காக போயிட்டுருக்கோம் மக்களே. வாங்க, ஏதாவது சைட்டிங் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே பந்திப்பூர் போயிட்டு அப்படியே கல்லட்டி வழியாக ஊட்டி போக போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெப்பேடு, டைகர் சைட் ஆகிற இடம் தாங்க. நம்ம இன்னொரு இங்கேருந்தே ஸ்டார்ட்டுங்க. இங்கேருந்தே டைகரு கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, ஜீப் டிரைவர்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் அதிகமாக டைகர் சைட் ஆகுதுன்னு. நம்மளுக்கு எதாவது லக் இருக்கா இன்றைக்கி பார்க்கலாங்க மக்களே. ரொம்ப நாளாக டைகர் சைட்டிங் நம்ம பார்க்கவே இல்லை, சைட்டிங் ஆகலை. நம்மளுக்கு அந்த டைகர் சைட்டிங் கிடைக்குமான்னு பார்க்கலாம். வாங்க மக்களே. இங்கே ஒரு டனல் இருக்குங்க மக்களே. இந்த டனல்கிட்ட லெப்பர்டு அதிகமாக சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாங்க. ஜீப் டிரைவர் பின்னாடியே நம்ம போகிறோம். அவங்களுக்கு கரெக்டாக எல்லாம் தெரியுமில்லைங்க. அவங்க ஏதாவது நிறுத்துனாங்கன்னா நம்மளும் எதாவது பார்ப்போன்ட்டு போயிட்டுருக்க மக்களே. பாருங்கள், இங்கே தான் அந்த டனல் இருக்குங்க. இந்த டனல் கிட்ட லெப்பர்டு அதிகமாக கிராஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மான் தான் நிறையா நிற்கிது. மான் தான் நம்ம நிறையா பார்க்குறேங்க. நம்மளுக்கு நம்ம சிங்காரா ரோட்டில் நம்மளுக்கு எதுவுமே அனிமல் சைட்டிங் ஆகலைங்க மக்களே. நாம் இப்போது கவர்மெண்ட் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் முதுமலையில். அங்கேருந்து சரி இப்போ அந்த சஃபாரிலேயாவது நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேங்க மக்களே. வேன் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். அப்போ அங்கே போகிறேன். போய் அங்கே எதாவது சைட் ஆகுதான்னு உங்களுக்கு அப்படியே காமிக்கிற மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே லங்கூர் குரங்கு தான் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லங்கூர் குரங்கு. நம்ம வேன் சஃபாரி கிளம்பிட்டேங்க. இந்த வேன் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 340 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வேன் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வேன் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணாலும் மான் தான் அதிகமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மான் தான். பார்த்து வெறுத்தே போச்சு மானை. நம்ம வண்டியில் போயிருந்தால் கூட எதாவது கிடச்சிருக்கும் போல் இருக்குங்க. இங்கே கவர்மெண்ட் சஃபாரியில் ஒன்றுமே இல்லை, எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. திடீர்னு ஒரு புலி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் வாழ்க்கையில் ஒரு தடையாவது புலியை நேரில் பார்க்கணுன்னு என்னோடய பயணம் தொடருதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாளில் நான் புலியை காமிக்காமல் விட மாட்டேங்க. கண்டிப்பாக காமிப்பேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், மான் தான். கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் போய் நம்ம பார்த்தோங்க. நம்மளுக்கு எதுவுமே சைட் ஆகலை. பாருங்க, எல்லா பக்கம் மான் தான் நிற்கிது. மான் இங்கே எனக்கு பின்னாடி ஒரு சென்னாயாச்சு காட்டினா கூட பரவாயில்ல. நம்ம அடுத்த தடவை பந்திப்பூர் போகலாம் தம்பி, சஃபாரி. இப்போ இந்த பின்னால் ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்கள், அவங்க எங்கள் சப்ஸ்கிரைபர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் வெறுப்பாக தான் பயணத்தை பார்த்துட்ருக்காங்க. ஒரு மிருகம் சைட் ஆகலை. வேஸ்ட்டுங்க இந்த சஃபாரி. நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனாலே நிறைய இருக்குது. ஒரே ஒரு மயிலை மட்டும் காமிச்சாங்க, தொகை விரிச்சிட்டு நின்றுருக்கு. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தொகை விரிச்சிட்டு இருக்கு. அநேகமாக இந்த சஃபாரி முடிவுக்கு வந்துருச்சுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா கேம்புக்கு பக்கமாக வந்துட்டோம். அதே மாதிரி பைசன். அப்பா, ஒரு பைசனை காமிக்கிறாங்க. இந்தியன் கார் 2 தான். நிறையா இருக்கும் போல் இருக்கு. பைசன் தாங்க இருந்தது இந்த சஃபாரியில். இந்த மயில், இந்த மானு, பைசன், இந்த 3 தான் பார்த்தேங்க. வேறு ஒன்றுமே நம்மளுக்கு இல்லைங்க, லக் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர இடத்துல ஒரு கேம்ப் யானை இருந்தது, அதை தான் காமிச்சாங்க. நம்ம வெஹிக்கிளில் போயிருந்தால் கூட யானை நிறையா பார்த்துருக்கலாம் மட்டும் இருக்குது. மயில். வாங்க மக்களே, நம்ம சஃபாரி முடிஞ்சது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு மாயார் ரோட்டில் ஒரு சைட்டிங் போகலாம். அதுலேயாவது எதாவது கிடைக்குதான்னு நான் உங்களை
கூப்பிட்டு போகிறேன். வாங்க மக்களே போகலாம் வீடியோக்குள்ளே. மாமா லங்கூர் குரங்கு. ஒரே ஒரு லங்கூர் குரங்கு இருக்குது பார்த்தீங்களா? லங்கூர் குரங்கு ஒன்று ரோட்டில் நம்ம வண்டிக்கு முன்னால் உட்காந்துருக்குங்க. ஆப்போசிட்டில் ஜீப்பு வருது. நான் இங்கே நிறுத்திட்டேன். ஓரமாக ஓடிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கோழி ஒன்று இருக்குது. இந்த காட்டுக்கோழி ஜோடியாக தான் இருக்குங்க எப்போவுமே. இன்னொன்று இருக்கும் கண்டிப்பாக, அந்த ஜோடி பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். காட்டுக்கோழியா மாமா? ஆமாம், அது காட்டுக்கோழி. தெரியுதா? இது சேவல். இதோட ஆண் சேவல். பெண் கோழி வந்து பக்கத்தில் இருக்கும், எங்கேயா பக்கத்தில் தான் இருக்கும். கேமரால யாரு? கொங்கு பாரு தங்கம். கொங்கு கொங்கு கூப்பிடு. கொங்கு கூப்பிடு. பா சொல்லு. பா பாரு உன்ன மாதிரி சொரியுது. சரி சரி சரி, இது கொங்கு. இங்க பாரு கொங்கு. கொங்கு கூப்பிடு. வா 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 சொல்லு. போலாமா? கொங்கு கொங்கு கொங்கு. டாடா சொல்லு. டாடா டாடா. கொங்கு பாரு கொங்கு. வந்துட்டான கையா. அங்கேயும் ஒண்ணுமில்லை, என்னத்தையா கேட்குறேன். மாயார் ரோட்லேயும் ஒன்றும் இல்லைங்க மக்களே. நாம் அப்படியே முதுமலை போய் பந்திப்பூர் வரைக்கும் ஒரு போகலாம். அங்கேயாவது ஏதோ ஒரு அனிமல் சைட் ஆகுமான்ட்டு நான் உங்களை போகிறேங்க, கூப்பிட்டு போகிறேன். இதுதான் நம்ம முதுமலை நோக்கி போகிறோம். முதுமலையிலேருந்து நம்ம ரைட்டில் எடுத்தோம்னா பந்திப்பூர் போகிறோங்க. வாங்க நம்ம பந்திப்பூர் நோக்கி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே. மக்களே, நம்ம பந்திப்பூர் நோக்கி போயிட்டுருக்கும்போது ஒரு லங்கூர் குரங்கு வந்து எங்கள் வண்டி மேலே ஏறிடுச்சுங்க மக்களே. நாம் எதாவது உணவு கொடுப்போமான்னு அது நம்மளை பார்க்குதுங்க மக்களே. நானும் ஒரு 5 நிமிஷமாக நிறுத்திட்டேன். அது கார் விட்டு போகவே மாட்டேங்குது. ஏதாவது போட்டால் தான் போவேங்கிற மாதிரி நிற்கிதுங்க மக்களே. நிறையா இங்கே வர்றவங்கெல்லாம் அதுக்கு அப்படியே போட்டு பழக்கியிருப்பாங்க போட்டிருக்குங்க மக்களே. அதனால தான் நம்மளையே அது வந்து தொந்தரவு பண்ணிவிட்டு எதாவது கொடுப்பாங்களான்னு பார்க்குது. நானும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிறுத்திட்டேன். அந்த கார் விட்டு இறங்குற மாதிரி தெரில. எனக்கு கை காலெலாம் உதவிடுச்சு மக்களே. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. முடிச்சுட்டு இருந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. உள்ள குழந்தைகள்லாம் இருக்குது, எல்லாம் சத்தம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றுதுங்க மக்களே. அந்த கார்லேருந்து ஏதோ உணவு பட்டலத்தை தூக்கி போடுறாங்க. போட்டோன்னே எனக்கு விடுதலை கொடுத்துட்டு இந்த குரங்கு அங்கே ஓடிடுச்சுங்க மக்களே. அவர் என்னை காப்பாற்றிட்டார் அந்த காருன்னு நினச்சா கூட ஒரு வகையில் அவர் பண்ணது ரொம்ப தவறுங்க. இந்த மாதிரி போடுறதுனால தான் எந்த மிருகத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ அட்டாக் பண்ண வருதுன்னு. பார்த்தீங்களா மக்களே? வாங்க மக்களே, நம்ம தமிழர்கள் முதுமலை ஃபாரஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டங்க மக்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டோட எண்டு. இதை தாண்டணுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட ஸ்டார்டிங் மக்களே. வாங்க அப்படியே போகலாம், நம்ம பந்திப்பூர் நோக்கி போகலாம். ஒரு வகையில் ஒரு உணவு போட்டதுனால நான் இந்த முன்னால் இருக்கிற ஒரு போட்டதுனால நான் தப்பித்தேன். இருந்தாலுமே இந்த அனிமலுக்கு நான் ஃபீடு பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு ஆபத்து வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இந்த மங்கி வந்து நம்மளை என்னதாக இருந்தாலும் பயமாக இருக்குல்லங்க. கார் கிளாஸ் ஏற்றியிருந்தாலும் எனக்கு உதறலுங்க. குழந்தைகளாக கத்திக்கிட்டாங்க மக்களே. வாங்க நம்ம பந்திப்பூர் நோக்கி எப்படியே போவோம். தமிழே, அந்த வண்டிக்காரர் தானே நம்மளை காப்பாற்றினார் அந்த குரங்குகிட்ட இருந்து. அந்த வண்டி தான் போகுது மக்களே. நம்ம கர்நாடகா ஃபாரஸ்ட்டு ஆர்ச்சுக்கு வந்துட்டாங்க மக்களே. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் மக்களே. வாங்க நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் ஏதாவது அனிமல் சைட்டாக தான் பார்க்கலாம். வாங்க மக்களே.
கர்நாடகா ஆர்ச் பக்கமாக நம்ம வந்துட்டோங்க. இதை தாண்டி பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. வாங்க அப்படியே போகலாம் மக்களே. நம்மளுக்கு எதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்ப்போம். மாமா யானை சைட் ஆகுமா? பார்ப்போம். நம்மளுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக சைட் ஆகும். எனக்கு தோணுது. தோணுண்டா உனக்கு? இதான் புலி சிறுத்தை அது மாதிரிலாம் தோணலையா? யானை தான் தோணுதா? இல்ல, தோணல. இங்கே ஒரு லாரி நிற்கிது, பிரேக் டவுன் ஆகி நிற்கின்னு நினைக்கிறேன். சிறுத்தை மாமா அந்த போர்டு. சிறுத்தை போர்டில் தான்ப்பா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் ஒன்று நிற்கிதுங்க இங்கே எலிஃபெண்டா ரோட்டோரமாக. மாமா? இல்லையே மாமா. யானை தான்டா, டஸ்கருங்க. நான் சொன்ன நடந்துருச்சே. மீடியம் டஸ்கர் ஒன்று நிற்கிதுங்க. பைக்கில் ஹார்ன் அடிக்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் நிறுத்த முடியல, பின்னால் வண்டி நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் அப்படியே எடுக்கிறேன். யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் அடித்ததுனால அது மிரளுது பாரு, மிரண்டு ஓடுதுங்க. ஹார்ன் அடித்ததுனால நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்துட்டோங்க மக்களே. இந்த வீடியோ பந்திப்பூர் இதோட முடியுது மக்களே. நாம் அப்படியே கல்லட்டி வழியாக நம்ம ஊட்டி நோக்கி போயிட்டுருக்கோம் மக்களே. வாங்க இந்த கல்லட்டி சாலையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கல்லட்டி சாலை வந்து ரொம்ப 36 பெண்டு டேஞ்சரான ரோடுங்க மக்களே. இந்த ரோட்டில் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த கல்லட்டி ரோடு வழியாக தான் நம்ம இப்போ ஊட்டி போக போகிறோம். ஊட்டி போயிட்டு அப்படியே போட் ஹவுஸ் போயிட்டு நம்ம கிளம்பலான்னு, ஊருக்கு அப்படியே கிளம்பலான்னு ஐடியா மக்களே. வாங்க இப்போ தான் நம்ம கல்லட்டி ஸ்டார்டிங் ஏற போகிற மக்களே. இந்த பாலத்தை தாண்டின உடனே ஒரு கல்லட்டி பெண்டு ஸ்டார்ட் ஆகிரும் மக்களே. 36 ஏர்பென் பெண்டு மக்களே. நிறையா விபத்துகள் நடக்கிறதுனால நம்ம வரும்போது இதில் வந்து நம்மளுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கேருந்து போகிற வண்டி போகலாம் மக்களே, அனுமதி உண்டு. இறங்கிறதுக்கு TN43 லோக்கல் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் அனுமதி மக்களே. வாங்க அந்த கல்லட்டி சாலையை உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. எவ்வளோ ரொம்ப 36 ஏர்பெண்டு, ரொம்ப டேஞ்சரான ரோடு. இது பேரே வந்து பேய் சாலைன்னு வச்சுருக்காங்க மக்களே. வாங்க அந்த பேய் சாலை நோக்கி நம்ம போகலாம். அப்படியே இந்த வழியாக நம்ம ஊட்டி போகிற மக்களே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மசனக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி 30 கிலோமீட்ரு. இந்த பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 22 கிலோமீட்டர்லேயே 20 கிலோமீட்டருக்குள்ளேயே ஊட்டி வந்துடும் மக்களே. இதே நீங்கள் கூடலூர் வழியாக போனீங்கன்னா 60 கிலோமீட்டர் மக்களே. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த ரோடு எவ்வளோ ஷார்ட்டான ரோடு, எவ்வளோ டேஞ்சரான ரோடுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே கல்லட்டி பேய் சாலை ஆரம்பமாயிடுச்சு மக்களே. முதல் பெண்டு தாண்டிட்டோம் பாருங்கள். இதுதான் வந்து இந்த கல்லட்டி பேய் சாலை மக்களே பாருங்கள். ஏமாமா இங்க கூட ஒரு பஸ் மட்டும், அந்த பஸ் விழுந்தது இல்லை? ஆமாம், அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கார்ப்பரேஷன் பஸ்ஸு இங்கே 40 பயணிகளோடு விழுந்துருச்சு மக்களே. அதில் 25 பேரை நம்ம இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த டிரைவர் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு 15-20 வருஷமாக அதில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருங்களாம் இந்த ரோட்லேயே. அவரே ஒரு வண்டிக்காக வழி கொடுக்க போய் கீழே இறங்கி அப்படியே அந்த பஸ்ஸு வந்து பள்ளத்தில் விழுந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்லையே ஏமாத்துகிற ரோடுனா இந்த பேச்சாலை. ஆனால் வந்து நம்ம வந்து சாதாரண அனுபவம் வச்சுட்டெல்லாம் அதில் வந்தால் ரொம்ப டேஞ்சர் மக்களே. கீழே இறங்கும்போது பிரேக்கை மிதித்து வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிறையா வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது மக்களே இந்த ரோட்டில். அதனால தான் மக்களே இதை ஒன்வேவாக பண்ணிட்டாங்க. போகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அனுமதி. வரும்போது TN43 ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் லைசன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோடு இந்த சாலையில். பாருங்கள் மக்களே, இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்காக அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கு. அப்படிங்களா? பையன் ஏதோ தத்துவம்லாம் சொல்கிறாங்க மக்களே, கேட்டுக்குங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. ஏறுறதுமே வண்டி வந்து ரொம்ப கண்டிஷன் உள்ள வண்டி மட்டும்தான் ஏறுங்க மக்களே. டெம்பரேச்சர் பார்த்து தான் ஏறணும். ரொம்ப ஏற்றங்கனால டெம்பரேச்சர் ஏறுங்க மக்களே, பார்த்து தான் ஏறணும். அப்படி இருக்கும்போது இறங்கும்போது வண்டி இன்னும் ஒரு புது வண்டியாக இருந்தாலும் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இந்த லோக்கல் பீப்புள் மட்டும்தான் TN43 ரிஜிஸ்ட்ரேஷனு அல்லது ஊட்டி லைசன்ஸ் வச்சுருக்கிற டிரைவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கறதுக்கு இந்த ரோட்டில் அனுமதி மக்களே. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கல்லட்டி வியூ பாயிண்ட் வருங்க மக்களே. நாங்கள் உங்களை அதையும் காமிக்கிறேன். கல்லட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தெரியும் மக்களே. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த கல்லட்டி ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதையும் காமிக்கிறேன் வாங்க மக்களே.
அன்னைக்கு போகும்போது தானே மாமா ஒருத்தன் டூ வீலருக்கால ஏதோ வண்டி பிரச்சனை ஆயிட்டுன்னு சீட்டில் படுத்து வச்சு உட்காந்து. ஆமாம் ஆமாம். இங்கே இறங்குற வண்டியில் பார்த்தீங்கனாலும் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நிறுத்தி வீலு டயரெல்லாம் ஹீட்டாக இருக்கா, டிரைவர் லைசன்ஸு எல்லாமே வாங்கி செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இறங்குறக்கே அனுமதி கொடுக்குறாங்க. இங்கே இடையில இருக்கிற கல்லட்டி செக் போஸ்ட்லேயும் சரிங்க, அங்கே வந்து நம்ம தலகுந்தா செக் போஸ்ட்டில் உள்ள விடும் போதும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து கலெக்டர் வந்து உத்தரவு போட்டிருக்காருங்க, இந்த ரோட்டில் வந்து லோக்கல் வண்டிக்கு மட்டும்தான் அனுமதிங்க, நம்ம ஏறுறத வந்து எந்த வண்டி வேணால் ஏறிக்கலாம், இறங்குறது ஏற முடியாது. பாருங்கள் ஹேர்பின் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கிளாஸ் எல்லாம் இப்போல்லாம் கிளாஸ் வச்சுருக்காங்க, இந்த ஜம்பிங் இது சைடில் கொடுத்துருக்காங்க. முதல்லலாம் இந்த தடுப்பு இல்லைங்க மக்களே. இப்போ தான் இந்த அதிகமாக விபத்து நடக்கிறதுனால இதெல்லாம் சேஃப்டி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு ரோடு ஓரளவுக்கு இருக்குங்க மக்களே. இருந்தாலும் இது ஆபத்தான சாலை தான் மக்களே. பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பெண்டு, 36 பெண்டுங்க. ஹேர்பின் பெண்டு, ஷார்ப்பான பெண்டு. சில பேர்னா என்ன மாமா இறக்குனால அங்கிருந்து, அதாவது ஊட்டியிலேருந்து கல்லட்டி சாலை கீழே இறங்கும் போது பிரேக் பிடிக்கிறாங்களே இறக்கனால, அப்போ பிரேக் பிடிக்கும் போது இன்ஜின் ஹீட் ஆகிடுது. அதனால பிரேக் பிடிக்கும்போது இன்ஜின் ஹீட் ஆகிடுது இல்லை, பிரேக்கை பிடிச்சி அமுத்துறதுனால பிரேக் ட்ரம் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் அதிக விபத்து நடக்குது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோட்டில் பழக்கப்பட்டவங்க ஓட்டினா அவங்களுக்கு எப்படி எப்படி ஓட்டணுங்கிறது தெரியுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரிக்ட்டு இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுதா? பாருங்கள் மக்களே, இந்த ரோடு உங்களுக்காக. பாருங்கள் மக்களே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு இந்த ரோடு. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணுங்க மக்களே. உங்க ஃபால்ஸ் எங்க மாமா இருக்கும்? ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஃபால்ஸ் இருக்குது, நான் உனக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு டைகர் ரிசர்வ் இது வச்சுருக்காங்க, வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். இதுலேருந்து நம்ம முடிஞ்சா மாமா? இல்லை, அங்கேருந்து வர்றவங்களுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி இது. இங்கேருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஆரம்பம்னு போட்டிருக்காங்க. இது நம்ம போகிறது முடிவு, நம்ம கீழே இறங்கும்போது ஆரம்பம். இப்போ ஊட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் மாமா? நாங்கள் இங்கே ப்ரோக்ராம் வரும்போதே இந்த ரோட்டில் தான் வரலான்னு ட்ரை பண்ணங்க, எங்களை வண்டி விடலை. எங்கள் வண்டி வந்து TN45 ரிஜிஸ்ட்ரேஷனால் விடலைங்க, TN43 தான் விடுவோம், நீங்கள் கூடலூர் சுற்றி தான் போகணுன்னாங்க. நாங்கள் கூடலூர் சுற்றி தான் வந்தோம். இப்போ ஏறும்போது இந்த வழியாக போகிறோம், இந்த ரோட்டு வழியாக போகணுங்கிறக்காகவே இதில் போகிறோம். இந்த ரோட்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாங்கிறக்காகவே போகிற மக்களே. இங்கிருந்து இறங்குறதும் ஏறுறதும் ஈஸி தான் மாமா. இங்கிருந்து முதுமலை போகிறது ஈஸி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடலூர் வழியாக வந்தால் எனக்கு தெரிஞ்சு 2.5 மணி நேரம் ஆகுது. ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக மசனக்குடி வந்தீங்கன்னா 2.5 hour ஆகுதுங்க மக்களே. ஆனால் இது ஒரு 40 மினிட்ஸில் இறங்கிடலாம், 40 மினிட்ஸில் ஏறிடலாம். அப்புறம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. எவ்வளோ பக்கமாக இருந்தால் இந்த பெண்டு வந்து ரொம்ப டீப்பாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இறங்க முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும் மக்களே. இங்கே கீழே என்ன இருக்குது தமிழே? அங்கே என்னமோ நின்னதில்ல? இல்லை 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 இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரோட்டில் ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒருத்தர் ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஊட்டியில் எங்கேயோ தங்கியிருக்காங்க, இந்த ரோட்டில் இறங்கியிருக்காங்க.
வண்டி விழுந்ததே தெரியாமல் ரூமில் இருக்கிறவங்க லக்கேஜ் எல்லாம் இருக்குது எப்படின்னு தெரியலன்னு சொல்லி ரூம் மேனேஜர் வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்தும் இவங்க வரவே இல்லைன்னு ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் அந்த லாட்ஜ் ஓனர் விசாரித்தப்போ லக்கேஜ் எல்லாம் இங்கே இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியலன்னுக்கப்புறம் செல்ஃபோன் சிக்னல் வச்சு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அந்த காரில் வந்து ஒருத்தர் 5 பேர் போயிருக்காங்க, 4 பேர் ஸ்பாட் அவுட்டு, ஒருத்தர் மட்டும் உயிரோடு அந்த பிணங்களோடு இருந்திருக்காருங்க மக்களே. அவங்கள மட்டும் காப்பாற்றினாங்க. இங்கே அந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சி இங்கே வந்து காப்பாற்றினாங்க. காப்பாற்றியும் அவருமே ஒரு மாதம்தான் இருந்தாருங்களாம் மக்களே, அவரும் இறந்துட்டாங்களாமா மக்களே. இதுதான் வந்து அந்த கல்லட்டி செக் போஸ்ட் ஃபாரஸ்ட்டு இது போலீஸ் பீட்டுங்க மக்களே. இங்கே தான் அங்கேருந்து இறங்குற வண்டியெல்லாம் டயரில் ஹீட் இருக்கா என்னென்னு பார்த்து செக் பண்ணி TN40 பாருங்க வண்டி திருப்பி விட்றாங்க பார்த்தீங்களா, TN43 இருந்தால் மட்டும்தான் அனுமதிங்க. அப்படி மீறி அந்த இன்னொரு செக் போஸ்ட் அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறதுல உள்ளே வந்துட்டு இங்கே வந்தாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. பாருங்கள், நான் கண்ணு முன்னாடி ஒரு வண்டி திருப்பி அனுப்புகிறாங்க பாருங்கள் மக்களே. இதுதான் அந்த கல்லட்டி செக் போஸ்ட்டுங்க மக்களே. இதுக்கு இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லட்டிங்கிற ஒரு ஊர் வருங்க. கல்லட்டிங்கிற ஊர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு அந்த தலகுந்தா செக் போஸ்ட் வந்துடுங்க மக்களே. பாருங்க எவ்வளோ ஒரு டேஞ்சரான ரோடுன்னு பாருங்கள் மக்களே. நம்ம கல்லட்டி ரோடு வழியாக இப்போ நம்ம வந்து ஊட்டி போட் ஹவுஸ் வந்துட்டோம் மக்களே. நம்ம ஒரு போட்டிங் போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்னு மக்களே. வாங்க உங்களுக்கு ஒரு போட் ஹவுஸை சுற்றி காமிக்கிறேன், இந்த ஊட்டி போட் ஹவுஸை. நாங்களும் ஒரு போட்டிங் ரைடு போகலான்னு நினைக்கிறேங்க மக்களே. அதுக்கு முன்னால் எங்கள் மகப்பில் வந்து குதிரையில் ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டார் குழந்தையோட. எனக்கு போகிறக்கு குதிரை மேலே போகிறக்கு பயங்க, அவர் போகிறேன்னு சொன்னார். அதுக்காக அதான் வந்துட்டுருக்காரு பாருங்கள், எங்கள் மாப்பிள்ளையும் பேரனும் வந்துட்டுருக்காங்க, குதிரையில் ரைடிங் போயிட்டுருக்காங்க ஜாலியாக இருக்கு. ரைடுக்கு 300 வாங்கினாங்க மக்களே. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்து இறக்குறாங்க. 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் போயிட்டு வந்துட்டார் ரைடு. நம்ம இந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் போட்டிங் போகலான்ட்டு இருக்காங்க மக்களே. வாங்க உங்களுக்கு போட் ஹவுஸ் காமிக்கிறேன், அப்படியே நம்ம போட்டிங் போகலாங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இது என் பொண்ணுங்க, என் பொண்ணோட பையன், எங்கள் மாப்பிள்ளைங்க. இவங்க குதிரை ரைடு போயிட்டு வந்து ஆமாம் பெடல் போட்டிங் போகிற மாதிரி தான், 4 பேர் போகிற மாதிரி தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஆப்பில் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, வரட்டுங்க நம்ம அப்படியே போட்டிங் போகலாம். இது பெடல் போட்டிங் பார்த்திங்கன்னா 670 ரூபாய் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டீம் போட்டும் இருக்குங்க, பெடல் போட்டும் இருக்குது. நம்மளுக்கு பெடல் போட்டே ஓகேன்னு சொல்லிட்டோம். வாங்க நம்ம அப்படியே நம்ம போட்டிங் போவோம். டிக்கெட் எடுத்தாச்சா? அப்படியே டிக்கெட் எடுத்துட்டாங்க, நம்ம அப்படியே போகிறோம், போட்டிங் போகலாம் வாங்க. எத்தனை நம்பருன்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு தான் நம்ம போகணும், எல்லா பக்கமும் போக முடியாது. நம்மளது அந்த கடைசியில் இருக்கும் போட் இருக்குது, இந்த போட் லான்ச்சிங், அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இதுதான் ஊட்டி போட் ஹவுஸ் மக்களே. ஊட்டி லேக் இது தான், பார்த்துக்குங்க. இது ரொம்ப கடைசியில் இருக்கும் போல் இருக்குது. நம்ம அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும் மக்களே. நம்ம லைஃப் ஜாக்கெட் எங்கே போடுறாங்களோ அங்கே போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்கிட்ட போகணும் மக்களே. வாங்க லைஃப் ஜாக்கெட் போடுற இடத்துக்கு போவோம். இங்கே தான் போட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து
நம்ம போட் இன்னும் வரலையா, இல்லை போட்டை தான் வந்தால் தான் போக முடியுமான்னு தெரியல. நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம ரெடியாக இருக்க மக்களே. லைஃப் ஜாக்கெட் போட்டு அந்த க்யூவில் நிற்கிறோம் போட்டிங் போகிறதுக்கு. ஏறிட்டங்க போட்டு. பெடல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம போவோம் போட்டில். ஹாய் மக்களே. போட்டிங்கில் போகிறதே ஒரு அனுபவம் தான் மக்களே. நல்லா இருக்குங்க மக்களே. இங்கே ஒரு வாத்து வேறு தண்ணியில் இருக்குங்க மக்களே. நிறையா வாத்து இருக்கும் போல் இருக்குங்க தண்ணிக்குள்ளே. இங்கே போட்டை கொண்டு போய் இந்த வாத்தை பார்க்குறதுக்கு அங்கே சிக்க வச்சிட்டோம். அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப பெரிய லேக்குங்க மக்களே. நம்ம அந்த கடைசி வரைக்கும் போகலாம். நாங்கள் 2 பேர் தான் பெடல் பண்ணோம். இந்த போட்டிங் பயணம் உண்மையாகவே நல்லா இருந்தது மக்களே. சூப்பராக இருந்தது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகும். எனக்கும் உங்கள் அன்பு ஆதரவு எப்போவுமே தேவை மக்களே. வாங்க மக்களே, அப்படியே நம்ம போட்டிங் முடிச்சு அப்படியே போகிறோம். வாங்க மக்களே, அப்படியே போவோம்.
போட்டிங் போயிட்டு வந்துட்டோம் மக்களே. போட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஊட்டி வரும்போது ஊட்டி ட்ரெயினை எடுத்தேன். அந்த வீடியோ உங்களுக்காக நான் இதில் போடுறேன். அதை பார்த்து ரசிங்க மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய்.